உதகையில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்துல நேற்று இரவு முதலே உதகை, கோத்தகிரி, கூடலூர் மற்றும் அதனோட சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. குன்னூர், பந்தலூர், குந்தா போன்ற பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. இதனால மாவட்டம் முழுவதுமே கடும் குளிர் தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து மழையின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது. மழையின் காரணமாக உதகை நொண்டிமேடு ஒத்தமரம் பகுதியில ஒரு வீடு ஒன்று இடிந்து விழுந்ததுல ஆறுமுகம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இரவில் வீடு இழந்து விழுந்ததுல அவர் உயிரிழந்தது அவர்களோட உறவினர்களுக்கு சற்று முன்பே தெரிய வந்தது. வீட்டின் இடுபாடுகளில் சிக்கிய ஆறுமுகத்தை மீட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. சம்பவ இடத்துல போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனிடையே உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து படகு செல்லக்கூடிய சாலைகளிலும் போக்குவரத்தானது தற்சமயம் மழை பாதிப்பால தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மாவட்டத்தில் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கோடநாடு மற்றும் கூடலூர் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசுந்தரம்.